Hi friends, welcome to Shivantika channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெண்டை மீன் குழம்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆற்றுலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச கெண்டை மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குழம்புக்கு தேவையான மாங்காய், சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் 2 கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஜீரகம் அரைச்சி நல்லா தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் மீன், தக்காளி, பச்சை மிளகா, மாங்காய், நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான மல்லித்தூள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்ததாக வத்தப்பொடி 3 ஸ்பூன், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதில் ஊற போட்ட புளியை நல்லா கரைச்சி புளி கரைசல் எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் மீன் குழம்புக்கு தாளிச்சுத்துறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வருது. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அஞ்சு சின்ன வெங்காயம் தாளிக்க கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம தாளிச்சது இதில் ஊற்றிடலாம். இப்போ கமகமன்னு சூடான சுவையான கெண்டை மீன் குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.